Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the advantages of joint stock company. Advantages of joint stock company. In your book bag also there is a short answer question. What are the advantages of companies? Any three. Short answer question ஒன்று இருக்கு. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, கூட்டுப்பங்கு நிறுவனத்தினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். A joint stock company has many advantages. These are given below. The first one is a large capital, limited liability, transferability of shares, perpetual succession, promotion of savings and investment habit, risk bearing capacity, economies of large scale operation. And the last one is economic development, பொருளாதார முன்னேற்றம். Now let us discuss the advantages one by one. The first advantage is large capital. பேரளவு முதல். A company can secure large capital compared to sole trader or partnership. தனியார் வணிகத்தையும் கூட்டாண்மையையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவங்களால முடியாத மிகப்பெரிய முதலை, பேரளவு முதலை இந்த கூட்டுப்பங்கு நிறுவனம் திரட்டுகிறது. அதனால் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரளவு முதல் திரட்டுறதுனால உற்பத்தி தொழிலில் ஈடுபடுவாங்க, சேவை தொழிலையும் பிரம்மாண்டமாக செய்வாங்க. இவங்களோட தொழில் அளவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா இவங்களோட முதல் பெரிய அளவில் இருக்கிறதுனால பெரிய அளவில் தொழிலை முன்னெடுத்து செல்லுவாங்க. A company can secure large capital compared to sole trader or partnership. Large amount of capital is necessary for conducting business on large scale. For example, Reliance has invested more than 25,000 crores in its telecom venture. Raising such a huge amount of funds would be utter impossible in a sole tradership or partnership. நிச்சயமாக முடியாது. தனியார் வணிகத்தாலேயோ கூட்டாண்மையிலேயோ இந்த அளவுக்கு அவங்களால நிதி திரட்ட முடியாது, முதல் திரட்ட முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரிலையன்ஸுங்கிற தொலைபேசி நிறுவனம் அவங்களோட பங்கு முதலாக ஷேர் கேபிட்டலாக 25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மூலதனத்தை இட்டு அந்த பிஸ்னஸை தொடங்கியிருக்கிறாங்க. ரிலையன்ஸோட தொலைபேசி நிறுவனத்தில் முதல் மட்டுமே 25,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. இந்த அளவுக்கு தனியார் வணிகமோ கூட்டாண்மை அமைப்புலையோ முதல் தொகையை திரட்டுவதற்கு நிச்சயமாக இயலாது. The second advantage is limited liability, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. The liability of a shareholder is limited. In case of a company limited by guarantee, his liability is restricted to the amount that he has guaranteed to contribute in the event of winding up of the company. வரையறு பொறுப்புன்னு சொல்கிறப்ப ரெண்டு வகையான பொறுப்பு சொல்லலாம். பங்குதாரர் வாங்கின பங்குகளில் அவர் செலுத்தாமல் இருக்கக்கூடிய முகமதிப்புக்கு மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும். இது ஒரு வகையான பொறுப்பு. பொறுப்புறுதி நிறுவனமாக இருந்தால் அந்த பங்குதாரர் எவ்வளவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரோ அந்த உத்தரவாத தொகை நிறுவன கலைப்பின் போது அவர் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் எனக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் லிமிட்டட் லைபிலிட்டி. ஷியாம் இஸ் ஏ ஷேர் ஹோல்டர் இன் ஏ கம்பெனி ஹோல்டிங் 500 shares of ₹10 each, on which he has already paid ₹7 per share. 10 ரூபாய் ஷேரில் 500 ஷேர் வாங்கியிருக்கார்.
10 ரூபா ஷேரில் 500 ஷேர் வாங்கியிருக்காரு. இந்த 10 ரூபா ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டில் 7 ரூபா கொடுத்துருக்கிறார். In the event of losses or company's failure to pay the debts, Shyam is liable to pay rupees 1500, that is the unpaid amount of rupees 3 on 500 shares. கம்பெனியை கலைக்கும்போது சொத்துக்கள் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஷியாம் எவ்வளோ பணம் செலுத்தணுன்னா அவர் வாங்கின 500 பங்குக்கு செலுத்தாமல் இருக்கிற 3 ரூபா பணம், ஆக மொத்தம் 500 × 3 1500 ரூபா மட்டுமே செலுத்தினா போதும். இது வரையறு நிறுவனத்தில் அவர் செலுத்தாத பங்கு முதல் தொகையை செலுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதுவும் எப்பன்னா நிறுவனம் கலைப்புக்குள்ளாகும்போது தேவைப்பட்டால் கம்பெனியில் கேட்டாங்கன்னா செலுத்த வேண்டும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லிமிட்டட் லைபிலிட்டி. அதே இது பொறுப்புறுதி நிறுவனமாக இருந்தால் அவர் எவ்வளவு பொறுப்புறுதி தர்றதா சொல்லியிருக்கிறாரோ ஏற்றுக்கொண்டாரோ அந்த பொறுப்புறுதி தொகையை மட்டும் நிறும கலைப்பின் போது அவர் செலுத்த வேண்டியிருக்கும், தேவைப்பட்டால் செலுத்த வேண்டியிருக்கும். Then the third advantage is transferability of shares. Transferability of shares. பங்குகளை எளிதாக மாற்றுதல்ங்கிறது ஒரு பெரிய நன்மை. Transaction of shares between the two individuals is easy. அதாவது பங்கு மாற்றம் என்பது எளிது. பங்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாம் எளிதாக செய்யலாம். ஸோ there is liquidity of investment. Any shareholder can easily convert his shares into money by selling his shares. அதாவது பங்கு வாங்கியிருக்கிற பங்குதாரர் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பங்குகளை பிற நபர்களுக்கு விற்று பணமாக்கி கொள்ள முடியும். அன்றைய மார்க்கெட் விலையில் சந்தை மதிப்பில் அந்த பங்குகளை விற்று மிக எளிதாக பணமாக்கி கொள்ள முடியும். தேவைப்படும் போது உடனடியாக பணமாக்கி கொள்ள முடியும். ஆகவே இதில் நீர்மைத்தன்மை இருக்குது. லிக்விடிட்டி ப்ரிவைல்ஸ் ஹியர். தென் த ஃபோர்த் அட்வான்டேஜ் இஸ் பர்பெச்சுவல் சக்சஷன். இது நீடித்த வாழ்வு, லாங் லைஃப். எ கம்பெனி ஹேஸ் அ பர்பெச்சுவல் ஆர் கண்டினியூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். Members may go or new members may come. Members may go or new members may come in. But the company continues to exist. This ensures continuity in operations and the company can undertake long-term investments. பங்குதாரர்கள் வரலாம் போகலாம், ஏன்னா பங்குகள் மாற்றிக்கொண்டே இருக்கலாம். பங்குகள் மீதான உரிமை மாற்றப்படுகிறது. தேவைப்பட்டால் அவர் வைத்திருக்கிற பங்குகளை விற்று பணமாக்கி கொள்ளலாம். ஆகவே பங்கினுடைய உரிமையாளர் மாறிக்கிட்டே இருப்பார். ஆனால் நிறுவனம் மாறாது அந்த தொழிலை கம்பெனி அதே இடத்துல அதே தொழிலை செய்யும். பங்குகளினுடைய உரிமையாளர் பங்குதாரர் மாறுறதுனால கம்பெனிகளுடைய வாழ்நாள் பாதிக்கப்படுவது கிடையாது. நிறுவனம் நீடித்த வாழ்வோட நிலைத்த தன்மையோட யார் பங்குதாரராக இருந்தாலும் கம்பெனி தன்னோட தொழிலை செய்து கொண்டே இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் பங்குகளை விற்றுடலாம். நிறுவனத்தினுடைய வாழ்நாளை அது பாதிக்காது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், promotion of savings and investment habit. Joint stock company system encourages people to save. மக்களை சேமிக்க தூண்டுகிறது. நிறுவனம் மக்கள்கிட்ட சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. Even small amount can be used for the purchase of shares. A person can buy even one share of a company. சிறிய அளவில் கூட பங்குகளை வாங்குவதற்கு சேமித்த பணத்தை வச்சு அவர்கள் பங்குகளை வாங்குவதற்கு வழிகாட்டுகிறது. ஆகவே நிறுவனம் பொதுமக்கள்கிட்ட சேமிப்பு மனப்பான்மையை தூண்டுகிறது. ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி, இடர் ஏற்கும் திறன். The loss of company is distributed over a larger number of shareholders, so each shareholder bears a very little amount of loss.
Hence, the company form of organization has risk bearing capacity. அதாவது கூட்டு பங்கு நிறுவனத்தில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பன்மடங்கு இருக்கும். அதாவது பல லட்சக்கணக்கான பங்குதாரர்கள் இருப்பாங்க, பல்லாயிரக்கணக்கான பங்குதாரர்கள் இருப்பாங்க. நிறுவனத்தில் நட்டம் வந்தாலும் அது பங்கிட்டு கொள்வது மிக எளிதாக இருக்கும். நிறுவனம் தன்னோட பங்குதாரர்களுக்கு இடரியேற்கும் திறனை உருவாக்கி தருகிறது. எக்கானமிஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன், பேரளவு உற்பத்தியினுடைய நன்மைகள் கிடைக்கிது, கம்பெனிக்கு கிடைக்கிது. A joint company can undertake business on large scale. பொதுவாக கூட்டு பங்கு நிறுவனம் பேரளவு நிதி இருக்கிறதுனால பேரளவு தொழில்களை செய்ய முடிகிறது. As a result, it can derive all the advantages of large scale production. For example, Hero Moto Corporation Limited 2015, the world's largest seller of two-wheelers manufacturers, motorbikes on large scale, and it able to enjoy cost efficiency. கூட்டு பங்கு நிறுவனம் பேரளவு உற்பத்தியினுடைய அனைத்து நன்மைகளையும் பெற முடிகிறது. அடக்க விலை சுருங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடக்க விலை குறையும். பேரளவில் பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுனால பொருள்களோட அடக்க விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூலப்பொருள்களை குறைவான விலையில் வாங்கலாம். விலை குறைச்சி பார்கெயின் பண்ணி பேரம் பேசி மூலப்பொருள்களை குறைவான விலையில் வாங்கலாம். பொருள்களோட உற்பத்தி விலை, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைவாக இருக்கும். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் 2015 உலகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் இருசக்கர வாகனங்களை உற்பத்தி செய்து விற்றது. அதனால் பேரளவு உற்பத்தியினுடைய நன்மைகளை அதோட அந்த கம்பெனியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு கிடைச்சது, நிச்சயமாக கிடைச்சது. ஏன்னா அந்த ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ப்ராடக்ட்ஸ், அவங்களோட டூ வீலர் விலை குறைவாக விற்கப்பட்டது, வாங்கின நுகர்வோர் பயன்பெற்றார்கள். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம். The joint company system has been responsible for rapid growth of industries and trade in many countries. பல நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு கம்பெனி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் காரணமாக இருந்துச்சு. Since joint stock companies have large financial resources, they are able to undertake large-scale production, satisfy the needs of more number of consumers, create large-scale employment opportunities, promote balanced regional development, and contribute substantially to the government by way of taxes. பொருளாதார முன்னேற்றத்திற்கு நாட்டோட வளர்ச்சிக்கு நிறுவனம் பெரிய அளவில் தன்னோட பங்களிப்பு செய்கிறது. நிறுவனத்தில் பேரளவு நிதி இருக்கிறதுனால அவங்க பேரளவு தொழில்களை செய்கிறாங்க. பேரளவு தொழில்களை செய்வதற்கு நுகர்வோரோட தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறாங்க. நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு இந்த நிறுவன அமைப்புகள் பெரிதும் உதவுகிறது. அவங்களோட பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி செய்வதோடு அரசுக்கு கிடைக்கிற வருவாயில் வரி செலுத்துகிறாங்க. இவங்களோட லாபத்திலேருந்து அரசாங்கத்திற்கு நிறைய வரி செலுத்துகிறாங்க. இதன் வழியாக பொருளாதார முன்னேற்றத்திற்கு நிறுவனத்தினுடைய பங்களிப்பு நன்றாக இருக்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.